இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை ரவை பாயசம். சம்பா கோதுமை ரவையை ஒரு சின்ன டம்ளரில் அளவெடுத்து 2 வாட்டி கழுவிட்டு நீங்கள் குக்கரில் போட்டுட்டு 4 விசில் வைக்கணும். ஒரு டம்ளர் சம்பா கோதுமை ரவைக்கு 1.5 முடி தேங்காவை திருவி அதை மிக்சியில் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீதி பால் தண்ணி ஊற்றி பிழிஞ்சு மீதி பாலை தனியாக வச்சுக்கணும். 1/4 கிலோ வெல்லத்தை உருக்கி அப்படியே வடிகட்டி எடுத்து வைக்கணும். உருக்கி வச்ச வெல்லத்தில் வேக வச்ச சம்பா கோதுமை ரவையை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சம்பா கோதுமை ரவையில் நல்லா இனிப்பு பிடிக்கும். ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சு. நாம் என்ன பண்ணணும், ஏலக்காய் பொடியை தூவணும். இல்லை கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 2வது பிழிஞ்சு வச்ச தேங்காய் பால் இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றணும். இந்த பாயசம் எல்லாருக்குமே குடிக்கலாம். சுகர் இருக்கவங்க கூட குடிக்கலாம். ஏன்னா இதில் சம்பா கோதுமை ரவையும் வெல்லமும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு பிழிஞ்சு வச்ச தேங்காய் பால் இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றி நல்லா கலரை விடும். ஒரு கடாயை எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அதை நல்லா உருகின உடனே முந்திரி திராட்சையை போட்டு வறுத்தெடுக்கணும். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு. அதை எடுத்து பாயசத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். சுவையான கேரளா ஸ்டைல் சம்பா கோதுமை ரவை பாயசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.